காவேரி விஜய் கிட்ட போயிட்டு, "ஏங்க நான் உங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன்ல, அத பத்தி நீங்க என்ன முடிவெடுத்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, "நீ சொன்னதுக்கு எப்படி காவேரி நான் நோ சொல்ல முடியும்? நம்ம வீட்டுக்கு போகலாம்." அப்படின்னு விஜய் சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். "நீ அந்த வீட்டுக்கு போகுறதுக்காக வண்டி வண்டியா என்ட்ட கதை சொன்னியே, அததான் என்னால நம்பவே முடியல. உண்மையான காரணம் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாதது தானே? பாட்டிக்கு உடம்பு சரியில்லாததுனால நம்ம பக்கத்துல இருந்தே பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நீ அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்ற?" அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "ஆமாங்க. தாத்தாவுக்கும், பாட்டிக்கும் உங்கள விட்டா வேற யாரு இருக்காங்க? பாவம் பாட்டி உங்க மேல அவ்ளோ பாசம் இருக்குதுல்ல, அதனால தாங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அதான் நான் பார்த்தேன். காவேரி அந்த வீட்டுக்கு போறதுக்காக கம்பி கம்பியா கதை சொன்னியே, அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. எப்படி காவேரி? ஆனா நீ எனக்காக ஒரு முத்தம் குடுத்தல்ல, அதுல டோட்டலா நானு அவுட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயும் காவேரியும் பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. உடனே சாரதா பார்த்துட்டு, "என்ன தம்பி பெட்டியெல்லாம் எடுத்துட்டு எங்க போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜய், அத்தை கொஞ்ச நாள் வந்து நான் எங்க வீட்ல போய் இருந்துட்டு வரலான்னு நெனைக்கிறேன். பாட்டிக்கு அங்க உடம்பு சரியில்லல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா வந்துட்டு, "என்ன தம்பி திடீர்னு கிளம்பணும்னு சொல்றீங்க? சரி பாட்டி கூட இருந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க பாட்டிய." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "அம்மா நான் உன்கிட்ட சொன்னது தான் அந்த வீட்ட விக்கிறத பத்தி யார் கேட்டாலும் என்ன நீ சரின்னு சொல்லக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க கங்கா இருந்துட்டு, "வீட்ட விட்டு கிளம்பு போனா சரி. அதுக்கடுத்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி போயிட்டு வாங்க பாட்டிய நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வழி அனுப்பி விடுறாங்க சாரதாவும், பாட்டியும். இங்க விஜயும், காவேரியும் வீட்டுக்கு கிளம்பி வந்ததும், தாத்தா, பாட்டியும் வெளியில வந்துட்டு, "என்ன விஜய் வந்திருக்கிற மாரி இருக்குதே!" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனேவும் காவேரி இருந்துட்டு, "எப்படி தாத்தா நான் விஜய் இங்க வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, "ரொம்ப நன்றி காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் விஜய் இருந்துட்டு, "ஓ! தாத்தா தான் இதுக்கு காரணமா? நான் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு தாத்தா தான் சொன்னாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி, "விஜய் நீ இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. எப்படியோ இந்த வீட்டுக்கு வந்துட்ட. இனிமேல் என் கூட தான் இருப்பான் என் பேரன்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. இங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.